ஆஃப் அப்படிங்கிறது இன்னைக்கு உலகத்துல இருக்கிற டெக் இண்டஸ்ட்ரியை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட லே ஆஃப் உலகத்தோட முன்னணி டெக் நிறுவனமான கூகுளையும் விட்டு வைக்கல. கூகுள்லையும் மிகப்பெரிய அளவுல இந்த லே ஆஃப் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே வரதை பாக்குறோம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில சமீபத்துல யுஎஸ் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் H1B விசாக்கு பல கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தாரு. அதன் எதிரொலியா H1B விசா ஹோல்டர்ஸையும் O1 விசா வச்சிருக்கவங்கள கூட இப்போ கூகுள்ல லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. இந்த லே ஆஃப் என்ன நடந்திருக்கு, எந்த துறையில இருக்கிறவங்கள லே ஆஃப் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரியான விசா கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு இந்த லே ஆஃப் நடந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். கூகுளை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், உலகத்தோட ஒரு முன்னணி டெக் நிறுவனமா இருந்துட்டு இருக்காங்க. குறிப்பா இவங்களோட கிளவுட் யூனிட்ல இருக்கக்கூடிய டிசைனிங் ரோல்ஸ்ல யாரெல்லாம் இருந்திருக்காங்களோ அவங்களெல்லாம் டார்கெட் பண்ணி இந்த லே ஆஃப் நடந்திருக்கு. இதுக்கு முக்கியமான காரணமா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூட இருக்கலாம். இந்த ரோல்ஸ்ல எல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை எஃபிஷியண்டா பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்காக இங்க லே ஆஃப் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தும் நிலவிட்டு இருக்கு. சரி, இந்த டிசைனிங் ரோல்ஸ்ல லே ஆஃப் நடந்திருக்கு. யாரெல்லாம் லே ஆஃப் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. குறிப்பா கூகுளோட யூஎஸ் ஆஃபீஸ்ல தான் இந்த லே ஆஃப் நடந்திருக்கு. யூஎஸ் ஆஃபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிற H1B விசா ஹோல்டர்ஸுக்கு இந்த லே ஆஃப் நடந்திருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இன்னொரு பக்கம் O1 விசா ஹோல்டரையும் லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. இது சம்பந்தமா இந்த லே ஆஃப்ல பணி நீக்கம் செய்யப்பட்ட ஒரு O1 விசா ஹோல்டர் லிங்க்டின்ல அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்படி லே ஆஃப் பண்ணப்பட்ட அந்த லேடி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த O1 விசானா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பொதுவா H1B விசா அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். H1B அப்படிங்கிறது ஒரு துறையில நல்ல எக்ஸ்பர்டைஸ் இருக்கிறவங்க, இவங்க வந்து யூஎஸ்ல ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா நம்ம கம்பெனிக்கு வேல்யூ அடிஷனா இருக்கும் அப்படின்னு ஒரு கம்பெனி ஃபீல் பண்ணாங்கன்னா அந்த நபர் அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி அவங்களுக்காக அந்த நிறுவனம் யூஎஸ் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து ஒரு விசா ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி கொடுப்பாங்க. அதுதான் H1B விசா அப்படின்னு சொல்லுவோம். இந்த H1B விசால ஒருத்தவங்க போறாங்க அப்படின்னா அவங்க சம்பந்தப்பட்ட நிறுவனத்துல ஒர்க் பண்ணலாம். அதுக்கு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேம்ஸ் இருக்கு. 3 வருஷம் வரைக்கும் ஒர்க் பண்ண முடியும். ஒருவேளை அதுக்கப்புறமா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா விசா எக்ஸ்டெண்ட் பண்ற ப்ராசஸும் இருக்கு. அந்த எக்ஸ்டென்ஷனுக்கு அப்புறமா அவங்க அவங்களோட ஒர்க்கை முடிச்சுட்டு சொந்த நாட்டுக்கு திரும்பணும். இல்ல நான் யூஎஸ்லயே கண்டினியூ பண்ணணும், இல்ல அங்கேயே செட்டில் ஆகணும் அப்படின்னு விரும்பினாங்களா கூட அதுக்கான ப்ராசஸ் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி அவங்க கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணி அங்க செட்டில் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் H1B விசா ஹோல்டர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இது யூஎஸ் அரசாங்கம் வழங்குற ஒரு நான் இமிகிரண்ட் விசா அப்படின்னு சொல்லலாம். இந்த விசா கேட்டகரியில வர்றவங்க யூஎஸ்க்கு வர்ற இமிகிரண்டா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அவங்க ஒரு துறையில ரொம்ப எக்ஸ்பர்டைஸா இருக்கணும், ஒரு துறையில அவங்க ஐகானா இருக்கணும். அவங்களுக்கு யூஎஸ்ல இருக்கக்கூடிய நிறுவனங்கள் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஒர்க்குக்காக இல்லைன்னா அவங்களோட எக்ஸ்ட்ராடினரியான எபிலிட்டியை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இஷ்யூ பண்ற ஒரு விசா தான் H1B விசாவை பொறுத்த வரைக்கும். அவங்க யார் ஸ்பான்சர் பண்றாங்களோ அதன் அடிப்படையில அந்த விசா ஹோல்டர்ஸ் வந்து யூஎஸ்குள்ள நுழைய முடியும். O1 விசா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு துறையில யாரு ரொம்ப டாப் ஸ்பெஷலிஸ்டா இருக்காங்களோ அந்த துறையில நிறைய எக்ஸ்பர்டைஸ் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த O1 விசாவை இஷ்யூ பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு மட்டும்தான் இதை ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கான எல்லா எவிடன்ஸும் ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் ஒருத்தவங்களுக்கு இந்த விசாவை இஷ்யூ பண்ணுவாங்க. அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான அவ்வளோ குரூஷியலான இந்த O1 விசால ஒரு லேடி வந்து கூகுளில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லே ஆஃப்ல அவங்களும் லே ஆஃப் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவமா இருக்கு. ஸோ இப்படி O1 கேட்டகரியில வந்தவங்க லே ஆஃப் பண்ணப்பட்டதுனால இன்னும் அடுத்தது அவங்களுக்கு ஒரு 60 நாட்கள் டைம் இருக்கு. இந்த 60 நாட்களுக்குள்ள அவங்க வேற ஒரு வேலையை தேடிக்கணும். அப்படி தேடிக்கிட்டா மட்டும்தான் அவங்களால யூஎஸ்ல சர்வை பண்ண முடியும். இல்லைன்னா யூஎஸ் விட்டு அவங்க வெளியேறி ஆகணும். இப்போ ஸ்பெசிஃபிக்கா நம்ம பேசிக்கிட்டு இருக்க கூகுள்ல இருந்து லே ஆஃப் பண்ணப்பட்ட அந்த விமன் இதுக்கு முன்னாடி மெட்டா, ஆப்பிள் மாதிரியான நிறுவனங்கள்ல வேலை செஞ்சிருக்காங்க. சோ அவங்க அந்த துறையில ஒரு எக்ஸ்பர்ட்டாவும் இருந்திருக்காங்க. அப்படி இருந்தும் கூகுள்ல அவங்க லே ஆஃப் பண்ணப்பட்டிருக்காங்க. இது அந்த நிறுவனத்துல ஒர்க் பண்றவங்களையும் சரி இல்ல வெளியில இருந்து டெக் இண்டஸ்ட்ரியை பாக்குறவங்களுக்கும் சரி ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு நியூஸா தான் அமைஞ்சிருக்கு. சோ நம்ம இப்போ சொல்லிட்டு இருக்கிற இந்த டிசைனிங் ரோல்ல லே ஆஃப் பண்ணப்பட்டவங்க 100க்கும் மேற்பட்டவங்க இருப்பாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இதுல ஒரு சிலரை உடனடியா லே ஆஃப் பண்ணிருக்காங்க அப்படின்னும் இன்னும் ஒரு சிலருக்கு டிசம்பர் வரைக்கும் டைம் கொடுத்திருக்காங்க. சோ அதுக்குள்ள அவங்க இங்க கூகுள்ல இருந்து ரிசைன் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷனும் அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் ட்ரம்ப் அவர்கள் கொடுக்கிற விசா ரிலேட்டடான பிரச்சனைகள், இன்னொரு பக்கம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால ஏற்படுற பிரச்சனைகள், இது ரெண்டும் சேர்ந்து டெக் இண்டஸ்ட்ரியை ரொம்பவே பாதிப்புக்குள்ளாக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் குறிப்பா யூஎஸ்ல ஒர்க் பண்ற டெக் எம்ப்ளாயிஸுக்கு இது ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிறது தான் லிங்க்டின், ரெடிட் மாதிரியான தளங்கள்ல அந்த எம்ப்ளாயிஸ் எழுதுறதை பார்த்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ நீங்க டெக் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ற ஒரு நபரா தொடர்ந்து ஏற்படுற இந்த லே ஆஃப் பத்தின உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.